ஷே விஷ்ணு பதவி எங்களுக்கு கிடைக்குமான்னு நாங்கள் பார்த்தோம். கடைசி எங்கள் அண்ணி வாங்கியிருக்கு. சந்தோஷம் சந்தோஷம். எங்கள் அன்னிக்கு பதவி. குடும்பம்னா குடும்பம் தான். உலகத்தை ஆள்ற கடவுள். குடும்பம்னா குடும்பம். இதுதான் பெரிய குடும்பம். அவரும் எங்கள் அண்ணி பார்வதி அம்மா, மதுரை மீனாட்சி எல்லாம் அவர் எப்படி கொண்டு வர, அவர் கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு தான் மனைவியை இழுத்து, பிள்ளைகளை எப்படி இழுத்து கொண்டு வந்தாரோ அதே மாதிரி மனைவியும் இழுத்து பிறக்கி கொண்டு வந்து இன்றைக்கி தான் அவருடைய நாள். அவருடைய நாளில் மனைவிக்கு பூமியில் சேட்டை பண்ணுறவனுக்கு எஃப்ஐஆர் கணக்கு கொடுத்துருக்காரு கடவுள். வரமும் கொடுத்துட்டாரு. எஃப்ஐஆர் போட்டு நீ படிச்சிருக்கல அதை சொல்லார்ல. மீனாட்சி நீ படிச்சிருக்க, பார்வதி நீ படிச்சிருக்க, 2 ரூபத்தில் நீ பூமியில் போட்ட படிச்சிருக்கிய போடு அப்படின்னு கடவுளே கொடுத்துட்டார். கடவுளே கொடுத்துட்டார். முக்கால் சத்தியம் இராணுவ தளபதியாக உட்கார்ந்துருக்கார் கடவுள். இவர் போட்ட சட்டம் திட்டங்கள் அடி கொடுக்கறது தப்ப முடியாது. மானிட ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம் தண்டனை கரெக்டாக போட்டு வராரு. ஒழுங்காக போங்கடா, ஒழுங்காக நுப்பாட்டு அரசியல்வாதி பார்க்காம நான் ஓட்டிக்கிட்டு தான் அலைவான். அதுக்கு எஃப்ஐஆர் எல்லாம் அது படித்த படிப்புடா. பார்வதி அம்மா, மதுரை மீனாட்சி, மதுரை கோட்டையில் படித்தது அது ஆட்டோமேட்டிக்கு அந்த எஃப்ஐஆர் போட்ட கணக்கில் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுவான். எல்லா கோர்ட்ஸ்லையும் கேட்டுக்கோப்பா. தாய் இந்தியா நாடு முழுவதும் கேட்டுக்கோ. நீதிபதி, சர்ச்சி, கோட்டார், ஆணும் பெண்ணும் கணக்கு போட்டாருப்பா. வழக்கறிஞர் நீ கேட்டுக்கோ. இதுதான் எஃப்ஐஆர். கடவுள் போட்ட எஃப்ஐஆர் தண்டனை. இதுதான் தண்டனை. அவர் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஆட்டோமேட்டிக் இந்த தண்டனையில் தான் எல்லா அரசியல்வாதியிலேருந்து பூமி அழித்ததுலேருந்து அது எப்படி எஃப்ஐஆர் போடுதாரோ அந்த அம்மா போடும். எங்கள் அண்ணி போடும். மதுரை மீனாட்சி அம்மா தான் போடும். மதுரை மீனாட்சி அம்மாள் வீட்டுக்கு பார்வதி பரமசிவன் வீட்டில் உட்காந்து அவங்க பிள்ளைகளோடு உட்காந்து குடும்ப வாழ்க்கை அவங்க போய்கொண்டே இருக்காங்க. முக்கால் சத்தியம் 7 செம்மாச்சு. இந்த செம்மத்தில் உட்காந்துருக்கார் பூமியில் கடவுளே உட்காந்துருக்கார். புரிஞ்சு நடங்கடா முட்டா பேகளா. முக்கால் சத்தியம்.